قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا إلى آخر الآية. கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்தை அடைவதற்கான வழிகளை அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். யாரிடத்துல சொர்க்கத்தினுடைய சாவி இருக்குது அப்படிங்கிற ஒரு அட்ரஸை நமக்கு அழகாக விளக்கி காட்டியிருக்கிறார். இப்போ சொர்க்கத்தினுடைய சாவி யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் அனாதைகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, யத்தீம்களை பற்றி அனாதைகளை பற்றி அல்லாஹ் ரசூலுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அனாதைகள் என்பவர்கள் இரண்டு வகையில் வர்றாங்க. ஒன்று பெற்றோர்களே இல்லாதவர்கள், அல்லது பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள். இந்த இரண்டு நிலைகளிலேயும் அனாதைகள் என்ற ஒரு முத்திரையை அவர்கள் பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட அனாதைகள் யத்தீம்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் கூட, அவர்களுடைய இருப்பை அறிந்தும் கூட சமுதாயத்தினுடைய பிரமுகர்கள் கண்டும் காணாததுமாக இருந்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சாபக்கேடு சமுதாயம் முழுவதையும் பாதிக்கும் என்பதை அல்லாஹ் ரசூல் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலே அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனங்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் என்று சொல்லக்கூடிய பொன்மொழிகளிலேயும் நிறைய சொல்லியிருக்கிறார். அவர்கள் கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்டு விட்டால் சமூக விரோத செயல்களிலே ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்டுகளாக ஆகி இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்கிற ஒரு கவலையான கருத்தை முன்வைத்து அல்லாஹ் ரசூல் சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை சொல்லுகிற பொழுது தன்னுடைய 2 விரல்களையும் காட்டி விளக்கி சொன்னார். 4 விஷயங்களை சொல்லும் பொழுது உதாரணமாக தன்னுடைய 2 விரல்களையும் சுட்டி காட்டி சொன்னார். அந்த 4 விஷயம் என்னென்ன அப்படின்னு சொன்னா, நான் அனுப்பப்பட்டிருக்கிறதும் உலக அழிவு நாள் வர்றதும் எந்த அளவுக்கு நெருக்கமானது என்று சொன்னால் இந்த 2 விரல்களை போல என்பதாக சொன்னார். இந்த 2 விரல்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு தூரமோ, இது எவ்வளவு சமீபமாக இருக்குதோ, அதே மாதிரி நான் வருகை தந்திருக்கிறதும் உலக அழிவு நாள் ஏற்படுறதும் ரொம்ப சமீபத்தில் இருக்குது என்ற கருத்தை விளக்குவதற்காக அப்ப இந்த 2 விரல்களை காட்டி சொன்னார். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், யாருக்கு 3 பெண் மக்கள் இருந்து அல்லது 3 சகோதரிகள் இருந்து, பெண் மக்களாக இருக்கலாம் சகோதரிகளாகவும் இருக்கலாம், இப்படி 3 பேரை பெற்றிருந்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி திருமண வயதை அடைந்ததும் திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இந்த 2 விரல்களை போல நெருக்கமாக இருப்போம் என்ற ஒரு ஹதீஸை சொல்லுகிற பொழுதும் 2 விரலை காட்டி சொன்னார். இது 2மே புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு அனாதையை ஆதரிப்பாரோ அரவணைப்பாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இந்த 2 விரல்களை போல நெருக்கமாக இருப்போம் என்று சொன்னாங்க. இது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். 4வதா சொன்னாங்க, எந்த ஒரு பெண் அனாதையை வளர்த்து ஆளாக்குகிற பொழுது அந்த வளர்ப்பினுடைய சமயத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சகித்து கொள்வாள். ஒரு ஆண் அனாதையை பராமரிக்கிறது வேற, காசை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு ஆதரிக்கிறோங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிடலாம். ஆனால் ஒரு பெண்ணு தன் கூட வைத்து ஒரு அனாதையை ஆதரிக்கிறது, அரவணைக்கிறது, வளர்க்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதனால ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிறைய. இந்த சிரமங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு எந்த ஒரு பெண் அனாதையை வளர்க்கக்கூடிய சமயத்தில் சிரமங்களை ஏற்றுக்கொள்வாளோ அந்த பெண்ணும் நானும் சொர்க்கத்தில் இந்த 2 விரல்களை போல சமீபமாக இருப்போம் என்று அந்த கருத்தை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரலை காட்டி சொன்னார். இது இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
அப்ப இந்த 4 ஹதீஸ்கள்ல 4 சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய 2 விரல்களை காட்டி சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த 4 ஹதீஸ்களை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவை ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட விஷயத்துல இந்த அனாதைகள் வருகிறாங்க, இந்த எத்தீம்கள் வர்றாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றார், 2வது அத்தியாயம் 177வது வசனத்துல, லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, நீங்கள் கிழக்கின் பக்கமோ மேற்கின் பக்கமோ முகங்களை திருப்புவதெல்லாம் நன்மையான விஷயம் அல்ல. நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? வலா கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும், வல் யௌமில் ஆகிர், மறுமை நாள நம்பிக்கை கொள்ளணும், வல் மலாயிகத்தி வல் கிதாபி வல் நபியின், வேதங்களையும் நபிமார்களையும் மலக்குமார்களையும் நம்பிக்கை கொண்டதுக்கு பிறகு அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வாத்தல் மாலா அலா ஹுப்பிஹி தபில் குர்பா வல் யதாமா, உங்களுக்கு பிரியமான அந்த பொருளை, நீங்கள் நேசிக்கக்கூடிய அந்த பண காசுகளை யாருக்காக செலவிடணும்? உங்களுடைய நெருங்கிய உறவினருக்காக, அனாதைகளுக்காக, சபீல் வழிபோக்கர்களுக்காக, உங்களிடத்தில் கேட்டு யாசிக்கக்கூடியவர்களுக்காக, கடன்பட்டு அந்த கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இருக்கக்கூடிய அந்த விடுதலை விரும்பிகளுக்காக, இவர்களுக்காக நீங்கள் ரொம்ப பிரியப்படக்கூடிய பணக்காசுகளை செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மை செய்தவர்களாக ஆக முடியாது. வெறும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி கிழக்கின் பக்கமோ மேற்கின் பக்கமோ முகத்தை திருப்புறதுனால மட்டும் நீங்கள் நன்மை பெற்றவர்களாக ஆகிவிட முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹ்தஆலா இந்த வசனத்தில் விவரித்து பட்டியலிட்டு சொல்லும் பொழுது அப்பையும் எத்தீம்களை பற்றி அல்லாஹ்தஆலா பேசுகிறான். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு மக்களை பார்த்து பேசினாங்க, சஹாபாக்களை பார்த்து உரையாற்றினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய 3 பெண் மக்கள், 10 வயதுக்குட்பட்ட அவருக்கு பிறந்த 3 பெண் மக்கள் இன்று அனாதைகளாக இருக்கிறார்கள், எத்தீம்களாக இருக்கிறார்கள். இவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய பொறுப்பை உங்களில் யாரேனும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர்களை அரவணைப்பதற்கான உத்தரவாதத்தை உங்களில் யாரேனும் தர இருக்கிறீர்களா? அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நான் வாங்கி தருகிறேன், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த தோழர்களை பார்த்து சொன்ன உடனே 100 பேரை விட குறைவான ஒரு மஜ்லிஸ் தான் அது. 9 பேர் எந்திரிச்சு நின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அந்த 9 பேர்ல ஒரு ஆள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து நிற்பதை பார்த்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து முகம் பார்த்து சொன்னாங்க, அலியே, நீங்கள் அதற்கு மிகவும் தகுதியானவர். ஏன்னா அந்த 3 பிள்ளைகளுக்கு நீங்க அண்ணன் உறவு வருகிறது, சகோதர உறவு வருகிறது, அதனால நீங்களே ரொம்ப பொருத்தமானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரும் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனாரும் 3 பேருமே சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள். அலி ரலியல்லாஹுடைய தகப்பனார் யாரு? சத்தமா சொல்லுங்க. அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. அப்போ 3 பேருக்கு பிறந்தவர்கள் ஒண்ணு விட்ட சகோதரர்கள். அப்போ ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய 3 பெண் மக்களும் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒண்ணு விட்ட சகோதரிகள். அதனால நீங்க ரொம்ப பொருத்தமானவங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாங்க. இது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் சொன்ன சுப செய்தி அல்ல. அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்குக்கு, அவங்களோட சொன்ன அந்த உத்தரவாதத்துக்கு நாமும் தகுதி உள்ளவர்களாக ஆகுவோம். இது எல்லா முஃமின்களுக்கும் சொன்ன வார்த்தையாகத்தான் இஸ்லாம் அதை எடுத்துக்கொள்கிறது. அதே போல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றார், 2வது அத்தியாயம் 220வது வசனத்துல, வயஸ்அலூனக அனில் யதாமா, எத்தீம்களை பற்றிய மசாயில் என்ன என்று சஹாபாக்கள் உங்களிடத்துல கேட்கிறாங்க, நபியே, எத்தீம்களுடைய விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், அதனுடைய மசாயில் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்னு மக்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. குல் இஸ்லாஹுல் லஹும் கைர், நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அவர்களை சீர்திருத்தம் செய்வது நலவான காரியங்களில் உள்ள ஒன்று. அனாதைகளை சீர் செய்யக்கூடிய விஷயத்துல, சரி செய்யக்கூடிய விஷயத்துல, பராமரிக்கிற விஷயத்துல அது மிகவும் நன்மையான விஷயம் என்று மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. வயின் துகாலித்துஹும், அவர்களோட கலந்து வசிக்க நேரிட்டால், வீட்டில் வச்சே நீங்க வளர்த்தீங்கன்னா, வீட்டில் வச்சே நீங்க பராமரிச்சீங்கன்னா, இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், ரொம்ப ரொம்ப ஏற்றமானது.
அனாதைகளுடைய பராமரிப்பு விஷயத்துல நீங்க பொறுப்பேற்றுக் கொண்டா அது நல்ல காரியம். உங்க வீட்டுல வச்சே வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்பவே ஏற்றமானது. அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான், அதுல எந்த தப்பும் கிடையாது. அதே நேரத்துல வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹ், அனாதைகளை சீர்திருத்தம் செய்கிறோம், அனாதைகளை பராமரிக்கிறோம் என்கிற பெயரிலே நன்மையை நாடுவதை போன்று பாவனை காட்டிக் கொண்டு நடித்துக் கொண்டு யாராவது அனாதைகளுடைய விஷயத்திலே துரோகம் இழைத்தால், அனாதைகளுடைய விஷயத்துல மிஸ்யூஸ் பண்ணா, வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறார். அனாதை காப்பகங்களை நடத்தி கொண்டு பணத்துக்காக, நிதிக்காக, டொனேஷனுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி 10 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எல்லா தனவந்தர்களிடத்திலையும் போய் பார்த்து பரிதாபத்தை பெற்று அதுல இருந்து வருமானம் ஈட்டணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்கள கண்டிக்கிறாங்க. வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித, அனாதைகளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய, பசாது செய்யக்கூடியவர்களை எந்த நிலையில மினல் முஸ்லிம், வெளியில பார்க்கும் பொழுது ஏதோ அனாதைகளை அரவணைக்கிறது மாதிரி காட்டிக்கிறது, உள்ளுக்குள்ள பார்த்தா பண வேட்டை நடத்துறது. இந்த மாதிரி ஆளுகளை அல்லாஹ்தஆலா கவனித்துக் கொண்டிருக்கிறார். வலவ் ஷா அல்லாஹு லஅனத்தக்கும், அல்லாஹ் நாடினால் அனாதைகளுடைய சம்பந்தமான சட்டங்களை உங்களை கடுமையாக ஆக்கியிருப்பான், இருக்கியிருப்பான். அனாதைகளுடைய விஷயத்துல ஒவ்வொரு சட்டத்தையும் கடுமையான முறையில விதிச்சிருப்பான். ஆனா அல்லாஹ்தஆலா சட்டங்களை கடுமையாக ஆக்கணும்னு விரும்பல, விட்டு விட்டா அவங்கள. வல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் ஞானம் உள்ளவனுமாக இருக்கிறான் என்று சொல்லி அனாதைகளுடைய விஷயத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். ஆகையினால அதே நேரத்துல வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அவர்களுடைய காப்பகங்களில் இருக்கும் நிலையிலேயே யாராவது ஒரு அனாதையை தேர்வு செய்து அவர்களுடைய செலவினங்கள் சம்பந்தமான அத்தனை விஷயங்களுக்கு நம்ம பொறுப்பேற்று திருமண வயது அடைந்த உடனே நம்ம நல்ல முறையில திருமணமும் முடிச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பட்டியலில் வருவாங்க. அவர்களுடைய அந்த சொர்க்கத்திற்கான சுப செய்திக்கு அவங்களும் வருவாங்க, அவங்களும் இதுல கட்டுப்படுவாங்க. இதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை புரியுங்கள், உபகாரம் செய்யுங்கள். அது அபில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நல்லது செய்யுங்கள். இந்த வசனத்தை அல்லாஹ்தஆலா அனாதைகளை பற்றி பேசுகிறார். இதே மாதிரி நிறைய ஆயத்துக்கள் இருக்கு, நிறைய ஹதீஸ்கள் இருக்குன்னா சமுதாயத்தில் அனாதைகள் அப்படியே விடப்பட வேண்டியவர்களா, கண்டுகொள்ளப்படாமல் இருக்கப்பட வேண்டியவர்களா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்ல கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அனாதைகளுக்கு செலவு செய்கிற விஷயத்தில் பெண்களே, உங்களுக்கு கையில் காசு இல்லாட்டினாலும் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை விட்டாவது, ஆபரணங்களை கலட்டியாவது அனாதைகளுக்கு செலவு செய்யுங்க, அவ்வளோ பெரிய சவாப் அதில் இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத்ல சொல்றாங்க, ரலியல்லாஹு தஆலா, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேளுங்க, நான் ஏற்கனவே ஒரு அனாதையை அரவணைச்சு ஆதரிச்சு வளர்த்துட்டு வரேன். 2வது கணவராகிய உங்களுக்கு நான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி மனைவியினுடைய பணத்திலிருந்து கணவனுக்கு அவங்க செலவு செய்கிறாங்க, கூட ஒரு அனாதைக்கு செலவு செய்கிறாங்க. இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு வர்றேனே, இது தர்மத்தில் வருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்தில் வருமா? நீங்கள் கேட்டு சொல்லுங்க. உடனே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லை, இதை நான் கேட்க மாட்டேன், வேணும்னா நீயே கேட்டுக்க அப்படின்றாங்க. உடனே இதை கேட்கறக்காண்டியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போனால் அங்கே ஏற்கனவே ஒரு அன்சாரி சஹாபா பெண்மணி இதே கேள்வியை கேட்கறக்காண்டி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எதுக்காண்டியமா நீ வந்திருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா அவங்களும் அதே கேள்வியை சொல்றாங்க, இவங்களுக்கும் அதே கேள்விக்கான பதில் தேவைப்படுது. இந்த சமயத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்த உடனே இவங்களை வச்சே கேட்க வச்சிருவோம் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கேள்வியை சொல்றாங்க. ஆனால் யாருன்னு கேட்டால் எங்கள் பேரை சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா போகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி தன்னுடைய கணவருக்கும் தான் அரவணைக்கக்கூடிய அனாதைக்கும் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது தர்மத்தில் வருமானம் கேட்குறாங்க. முதல் கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் அப்படின்னு? ஸைனப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஸைனப்? அப்துல்லா ரலியல்லாஹுடைய மனைவி ஸைனப் அப்படின்னு சொன்னோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு 2 கூலி இருக்கிறது, 2 நன்மை இருக்கிறது. ஒன்று நெருங்கிய உறவினருக்கு செலவு செய்த ஒரு நன்மை, 2வது தர்மத்தினுடைய நன்மை. இந்த 2 விதமான கூலிகளையும் அவர்கள் பெறுவார்கள் என்று அவங்களிடத்துல போய் சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இது சஹாபாக்களுக்கு மட்டும்
சஹாபா பெண்மணிகளுக்கு மட்டும் சொன்ன விஷயம் இல்லை, அல்லாஹ்வும் ரசூலும் போட்டி போட்டுக்கொண்டு அனாதைகளுக்கு செலவு செய்கிற விஷயத்துல, அதற்கு கிடைக்கக்கூடிய சவாபினுடைய விஷயத்துல ஏராளமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்முடைய மனதளவில் நினைச்சுக்கிடுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்காவது அனாதைகளுக்கான செலவினங்களுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட அல்லாஹ் ரசூல் சொன்னதை பார்த்தா அனாதைகளுடைய கரத்துல தான் சொர்க்கத்தினுடைய சாவியே இருக்குது. அவங்களுடைய கையை பிடிச்சிட்டோம்னா போதும், அவங்க நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எத்தீம்களுடைய விஷயத்துல நிறைய விஷயங்களை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அனாதைகளை தத்தெடுக்கக்கூடிய, அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய, பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலைகளில் நம்முடைய பொருளாதாரத்தை அமைச்சுக்கிட்டோம்னா அல்லாஹ்வுக்கு அந்த பொருளாதாரத்தை நமக்கு பரக்கத்தை கொடுக்கிறதோடு வறுமையில சுவனத்தையும் தருவான் என்பது அல்லாஹ் ரசூலுடைய வாக்காக உத்தரவாதமாக இருக்கிறது. அந்த வாக்குக்கு உரித்தானவர்களாக நாம் அனைவரும் வாங்குவதற்கு வல்ல ரஹ்மான் திருப்பி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.